மணியண்ணே வணக்கம். வணக்கம். தமிழ் தேசிய அரசியல் களத்தில் தீவிரமாக ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ஓட்டத்தை சிதைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த செந்தில்வேலுங்கிறவர் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் அவர்களை பற்றியும் ஒரு சில இடையூறுகளாக பேசிகிட்டே இருக்காரு. அதை பற்றி கொஞ்சம் கருத்து. இந்த ஒரு நிமிஷம் இருங்க. மேதகு களத்தில் போராடி கொண்டிருந்தாரா அல்லது பன்னிக்கரியும் ஆமக்கரியும் மான்கரியும் சாப்பிட்டுட்டு இருந்தாரான்னு இப்ப சொல்லணும். இப்போ கேட்டுக்கிட்டீங்களா? ஆமாம். இப்போ அண்ணா அந்த 2009 காலகட்டத்துக்கு முன்னாடி தான் போய் பார்க்குறாரு. போர் நடக்கும்போது போய் பார்க்கல, அதுக்கு முன்னாடி தான் போய் பார்க்குறாரு. அப்போது தமிழன்னாலே ஒரு விருந்து உபசரிப்பு, அது நம்ம முன்னோர் காலத்திலேருந்தே மன்னர் காலத்திலேருந்தே ஒரு தமிழன் ஒரு விருந்தாளி வந்துட்டார் அப்படின்னா அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை விருந்தோம்பல் கொடுப்பாங்க. அப்படி ஒரு விருந்தோம்பல் மாபெரும் தலைவன், நான் வணங்கக்கூடிய தெய்வம் மேதகு வே பிரபாகரன் அவர்கள், அண்ணன் சீமான் அவர்களை சந்தித்த பொழுது அந்த விருந்தோம்பலை கொடுத்துள்ளார். இப்போ நம்ம கூட போவோம், நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு விருந்துக்கு போகும்போது அங்கே அவங்க பரிமாறுற அந்த விதத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி நாங்கள் போனேன், இங்கே இதை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இது அவங்கள நம்ம கௌரவிக்கிற மாதிரி, அவங்க இதெல்லாம் எனக்கு செஞ்சாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது தான். இதில் ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. இதை எடுத்துக்கிட்டு ஒரு சில்லறைகள், எச்சைகள், ஒட்டுத்திண்ணைகள், திராவிட செம்புகள் இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு இதை ஒரு விவாத பொருளாக்கி, அதாவது என்னன்னா, தும்புனாலும் சீமான் இங்கே தும்புறாரு, சீமான் அங்கே போய் ஒன்று கடிச்சா கூட அங்கே போய் இருக்கிறாருன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இன்னைக்கு சீமானை சுற்றியே ஒரு பிம்பம் உருவாக்கப்படுகிறது. ஏன் இந்த பிம்பம் உருவாக்கப்படுகிறது என்றால், நாம் தமிழர் கட்சி தனித்து சுயமாக உழைத்து இன்று இந்திய தேசிய பெரு அரசியலிலே சொல்கின்றேன், நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தொண்டனும் உழைத்து அவனது உழைப்பில் உருவாகி கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அந்த நாம் தமிழர் கட்சியை தலைமையேற்று அண்ணன் செந்தமிழன் சீமான் சிறப்பாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார். அவரை பற்றி இழிவான பதிவுகள் எல்லாம் இவர்கள் போட்டு மக்களிடத்திலே அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பெயரில் பிழை ஏற்படுத்த இது போன்ற திராவிட கூட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறது. தமிழர் மண்ணிலே தமிழ் தேசிய அரசியலை ஒருவர் முன்னெடுப்பதற்கு எவ்வளவு தடைகள் வருகிறது என்று அண்ணன் செந்தமிழன் சீமான் அரசியலை நோக்கி, அதாவது அவர்களை குறை சொல்லும் நபர்களை வைத்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த திராவிடம் நம்மை தமிழர்களை எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி 60 ஆண்டு கால ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒற்றை மனிதனாய் 2009 காலகட்டத்திலே நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்கி இன்று தமிழ்நாடு 8.2% வாக்கு பெற்று இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறது. இதை சிதைக்க வேண்டும், சேரை வாரி இறைத்து மக்களிடத்திலே நாம் தமிழர் கட்சி என்றாலே ஒரு நல்ல கட்சி இல்லை, இது இவர் இதை பண்றாரு அதை பண்றாருன்னு சொல்லி மக்களிடத்திலே பிழை ஏற்படுத்தி மக்களை ஒரு குழப்பத்தில் ஆற்ற வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையும் நேர்மையுமாக உழைக்கின்ற தம்பிகளும் உழைக்கின்ற நாம் தமிழர் உறவுகளும் இருக்கின்ற வரையில் இது நம் கால் குணுக்கால் முடி அளவு கூட பின்னடைவு அண்ணன் செந்தமிழன் சீமாருக்கு இதால் ஏற்படாது என்பதை 100% சொல்கிறேன். இரண்டாவது, போராட்டம் என்பது ஒரு இனத்துக்கான போராட்டம். அங்கு வாழும் சூழலில் நாம் அறியவில்லை, அங்கு நாம் வாழவில்லை, நாம் இங்கு வாழ்கிறோம். அங்கு அவர்களுக்கு ஏற்படுத்த இன்னல்களை எதிர்த்து தான் போராடுகிறார்கள். அது தமிழர்களுடைய பூமி. இங்க இருக்கிற அறவேக்காடுகள் நிறைய பேருக்கு தெரியாது. அது இங்கிருந்து தமிழர்கள் அங்க பொழைக்கி போய் அங்க நிலங்கேட்டு சண்டை போடுறாங்கன்னு சொல்றாங்க. மகாவம்சம்னு ஒரு நூல்ல இருக்கு, சிங்களர்கள் வந்தேரிகள் என்று அவனுடைய நூல் தான் மகாவம்சம். அந்த நூலிலே இருக்கிறது, இவர்கள் பிழைக்க வந்தார்கள், யாழினி வரவேற்றாள் என்று அந்த அவருடைய அந்த நூலிலே இருக்கிறது. இப்படி இருக்கும்போது வெள்ளைக்காரன் என்ன பண்ணிட்டான்னா அவங்ககிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு போயிட்டான். போகும்போது அவங்ககிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு போயிட்டான். அதுதான் நமக்கு பின்னடைவு ஆகி போச்சு. இன்னும் வரைக்கும் அங்கே தமிழ் மக்கள் மீதெல்லாம் சொல்லுக்கடங்கா இன்னல்களை அங்கே அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்னொன்று, கச்சத்தீவத்தை கொடுத்ததுனால நம்ம மக்கள், நம்ம மீனவர்கள் போய் மீன் பிடிக்க முடியலை.
போட்டோ எடுத்து வந்து மோதிடுறான். இந்த கிரிக்கெட்ல வந்து தோத்துட்டாங்கன்னு சொல்லி போட்டோ எடுத்து வந்து மோதி ஒரு மீனவரை சாவடிக்கிறான். அப்ப இந்த இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுது? அப்ப இந்திய அரசாங்கம் தமிழர்களை தமிழர்களா பாக்குது, இந்தியர்களா பார்க்கல. இதே பாகிஸ்தான் பக்கத்துல குஜராத்ல இருந்தோ இல்ல பக்கத்து பஞ்சாப்ல இருந்தோ யாராவது ஒரு மீனவன் அங்க போய் பாகிஸ்தான்காரன் ஏதாவது பண்ணிட்டான்னா இன்னைக்கு இந்தியா குதிக்கும். ஆனா தமிழக மீனவர்கள் 700 பேருக்கு மேற்பட்ட மீனவர்கள் சிங்கள இராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டு சுருக்கிடப்பட்டு கடலில் தள்ளி பிறப்பிறப்பிலை அடித்து எண்ணுக்கடங்கா கொடுமைகளை செய்து எது செய்த போதிலும் இந்த இந்திய அரசாங்கம் நம் தமிழக மீனவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காது. என்ன காரணம்? இவங்க தமிழக மீனவர்கள். தமிழர்களை ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பில் அண்ணல் அம்பேத்கர், ஜோதி பாசு, மேற்கு வங்க முதல்வர் ஐயா ஜோதி பாசு, மேற்கு வங்க இப்போ ஆண்டு கொண்டிருக்கும் முதல்வர் அம்மா மம்தா பானர்ஜி மூவரும் கூறியிருக்கிறார்கள் ஒரு உண்மையை. இந்தியா நிலம் பூராக வாழ்ந்தவர்கள் நாகர்கள் என்றவர்கள். அந்த நாகர்கள் வழித்தோன்றல் தமிழர்கள் தான். இந்த இந்தியாவை சொந்தம் கொண்டாட வேண்டும் என்றால் தமிழர்கள் தான் சொந்தம் கொண்டாட வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவின் சட்டத்தை உருவாக்கியவர். 25 வருடம் அசைக்க முடியாமல் மேற்கு வந்ததை ஆண்டவர் ஜோதி பாசு. அம்மா மம்தா பானர்ஜி இப்போதும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் மேற்கு வங்காளத்தில். அவர்களுக்கெல்லாம் தெரிகிறது தமிழர்கள் தான் இந்திய குடிமக்கள் என்று. ஆனால் இந்த இந்திய அரசுக்கு தெரியவில்லை. தமிழக மீனவர்களை இந்திய மீனவர்களாக பார்க்காமல் தமிழக மீனவர்களாக பார்க்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற தமிழர்களை பற்றியே குறை சொல்ற ஒன்னெல்லாம் விட்டு வைக்கிறது எவ்வளவு பெரிய கேடு. இப்படி ஒவ்வொருவரும் தமிழர்களின் மீதும் தலைவர் மீதும் அந்த போராட்ட களத்தின் மீதும் இவர்கள் சேரவாரி இறைக்கும் பொழுது நான் தனிப்பட்ட என்னுடைய கருத்தாக சொல்கிறேன், இவர்களெல்லாம் ஓட விட்டு அடிக்கிற நிலைமை வெகு விரைவில் வரும். அந்த ஒரு சூழல் வந்தால் மட்டும்தான் இவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழர்களை இழிவாக பேசாமல் இருப்பார்கள் என்பதை உறுதியாக கூறினார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானன் அவர்கள் மீது அவ்வப்போது விஜயலட்சுமி அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, அதை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க, மறுபடியும் வர்றாங்க, அப்புறம் போயிடுறாங்க. அதை பற்றி அதாவது ஒருவர் மீது ஒரு முறை குற்றச்சாட்டு வைக்கலாம். அந்த ஒரு முறை தீர்வு கிடைக்குதோ இல்லையோ அது முடிவு பெற்று விட்டது என்றால் அதை நாம் மீண்டும் முயற்சித்து அதை அந்த வழக்காக இருக்கட்டும் அந்த ஒரு குற்ற புகாராக இருக்கட்டும் மீண்டும் அதை நம்ம திறக்கக்கூடாது. ஆனால் இந்த அம்மா என்ன செய்கிறது என்றால் இந்த அம்மாவுக்கு பணம் தேவை. இந்த அம்மாவுக்கு 5 கணவர்கள், ஒருவர் 2 அல்ல 5 கணவர்கள். அவர்கள் எல்லாம் இந்த அம்மாவை விட்டால் போதும் என்று ஓடிவிட்டார்கள். இப்பொழுது படத்தில் ஏதோ நடிக்கிற நட்பு ஏற்பட்ட ஒரே ஒரு அந்த பழக்கத்தை வைத்து மிரட்டி பணம் பறிக்கலாம் என்று இந்த அம்மா திட்டம் போட்டுக்கிட்டே வருது. ஒவ்வொரு முறையும் புகார் அளிக்கும் போது காவல் நிலையத்துக்கு போகிறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க, எல்லாம் முடிஞ்சோடனே கிளம்பிடுறாங்க. அடுத்து இந்த இது வரும்ல சீசன் சொல்லுவாங்களா, இந்த அம்மாவுக்கு சீசன் எப்படின்னா கையில் பணம் இல்லைன்னா நேராக இங்கே வந்துடுறது, ஒரு பேட்டியை கொடுத்துட்றது, இங்கே வந்துட்டு இவர் இதை பண்ணிட்டார் அதை பண்ணிட்டாருன்னு இங்கே திராவிடர்கள்ட்டையும் பணம் பெற்றுட்டு திருப்பி போயிடுவாங்க. அப்புறம் நம்ம அண்ணனை எப்போ இது பண்ணுமோ அப்பப்போ வருவாங்க, பணம் பெறுவாங்க, போவாங்க. இது ஒரு கேலி சித்திரம், இது ஒரு நகைச்சுவை பெண்மணி. நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை பொறுக்காமல் இருக்கும் சுப வீரபாண்டியன் திராவிட மாமா, அடுத்து திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள் நாம் தமிழரின் வளர்ச்சியை பொறுக்காமல் நாம் தமிழர் கட்சி மீது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு வைத்துக்கொண்டு, ஏன்னா நம்ம தமிழக பெண்கள் இடத்திலே அண்ணனை பற்றி தவறான ஒரு கண்ணோட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இவர்கள் நினைத்து இவர்கள் ஒரு பிம்பமாய்த்தான் இருக்க முடியுமே தவிர, அண்ணன் சூரியனை தொட்டால் என்ன ஆகும்? அதுதான் முடிஞ்சுது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சீமானம் பேரை சொல்லாத அரசியல்வாதி கிடையாதுங்க. எங்கேயோ ஒரு இடத்துல பேசியிருந்தா கூட சீமானம் பேச்சுட்டு தான் பேசுறான். ஒரே ஒரு நேரத்தில் ஒரு காலத்தில் ஒருத்தர் சொன்னாரு, நான் அந்த பேரை சொல்ல விரும்பல, அப்புறம் சொல்றாரு அந்த பேரை நான் சொல்லிதான் ஆகணும்.
இப்ப சொல்றாரு, தூங்கும்போது கூட புலம்பிட்டே இருக்காரு, சீமான் 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 தான் புலம்பிட்டே இருக்காரு. வேற என்ன பண்றது? வளர்ச்சி பிடிக்கல. தமிழ் தேசியம் வளர்றது திராவிடர்களுக்கு பிடிக்கல. தமிழ் தேசியம் இன்னைக்கு வளர்ந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. சீமான் தவறா பேசிட்டாரு, மேடையில ஒருமையில பேசிட்டாரு அப்படிங்கறத மட்டுமே வைக்கிறாங்களே, அதனுடைய அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய எந்த ஒரு நிகழ்வுமே ஊடகங்கள் காட்டவே காட்டாது. இப்போ வேற வழி இல்லை, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒவ்வொரு பிட்டா காட்டுறாங்க. என்னன்னா ஒரு ஒரு மேடை பேச்சில் வந்து ஒருத்தரை பற்றி நம்ம பேசும்போது ஒரு எமோஷன் ஆகி ஏதாவது ஒரு வார்த்தை, நம்ம பேசும்போதே நண்பர்கிட்ட பேசும்போதே, என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போதே ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டு திட்டிடுவான் அவனை. அப்படி பேசும்போது எங்களுக்கு வந்து தமிழர்களுக்கு திராவிடர்கள் செஞ்சது புண்ணா இருக்கு எங்களுக்கு. அப்போ அதை பற்றி பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் வரதான் செய்யும். உடனே அவர் அப்படி பேசிட்டார், இப்படி பேசிட்டார். என்ன பேசிட்டாரு? நீங்க பேசாத பேச்சா? உங்க மேடைகள்ல பேசாத பேச்சா? அண்ணன் செந்தமிழன் சீமான் பேசிட்டது கிடையாது. நீங்க உங்க மேடை பேச்சை நீங்களே போட்டு கேளுங்க, எவ்வளவு அருவருக்கத்தக்கவா பேசியிருக்காங்கன்னு கேளுங்க. அண்ணன் ஒன்றும் அருவருக்கத்தக்க பேசல, ஏதோ ஒரு சில வார்த்தைகளை வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுறாரு, அவ்வளவுதான். இது ஒரு குற்றமா? இப்படிதான் வந்து அதாவது நாம் தமிழ் கட்சி வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் இது போன்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வைத்து கொண்டிருப்பார்கள். அது எங்களுக்கு உரமாகிறது. நாங்கள் வளர்ந்து கொண்டே செல்கின்றோம். அவர்கள் எங்களை போட்ட நாங்கள் வந்து வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனால் நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழ் சீமானை பற்றி எது பேசினாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் நடக்காது. போன்ற குற்றச்சாட்டுகளை இவங்க வைத்து அதாவது எவ்வளோ குற்றச்சாட்டுகளை வைத்துட்டாங்க. இவர் அதை பண்ணிட்டார், இதை பண்ணிட்டார். என்ன குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியாது. அதனால அவங்க வந்து தோத்து தான் போவாங்க. நாங்கள் வளர்ந்துட்டே தான் வருவோம். இப்போ கூட விஜயலட்சுமியை கூட்டிகிட்டு வந்து விஜயலட்சுமி காலில் போய் விழுறாங்க, வாமா 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 வந்து ஏதாவது பேசுமான்னு சொல்கிறாங்க. இது ஒரு அரசியலா? பெண்களை கூட்டிட்டு வந்து பேச வைக்கணும்னு சொன்னால் பல தலைவர்களுடைய அந்தரங்கள்லாம் நம்மளை அந்த மாதிரி வளர்க்கலான்னு நம்ம திருப்பி பேச ஆரம்பித்தோம்னா பல தலைவர்களை பற்றியுடைய அந்தரங்கள் எல்லாத்தையும் நம்ம பேசுகிற மாதிரி வரும். நம்மளை அண்ணா அப்படி வளர்க்கலை, தமிழ் தேசிய பிள்ளைங்க அப்படி பேசாதுங்க. அதனால் இந்த விஜயலட்சுமி காலில் போய் விழுந்து எது பேசு சீமானை பற்றி பேசுன்னு சொல்லி மறுபடியும் அந்த விஜயலட்சுமி மந்திரமாகவே இருக்காங்க. இது ஒன்றும் எங்களை வந்து ஒன்றும் கடுகளவு கூட எங்களை வந்து பாதிக்காது. இது வந்து திமுகவின் கடைசி ஆயுதம் இந்த விஜயலட்சுமி. இது எந்த ஆயுதத்தை கொண்டு வந்தாலும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.